பேர் என்னது 108 சீட்டு ஓகேங்களா. பெரும்பான்மைக்கு வந்து 118 வந்துருக்கணும். 118, 119 வந்துரணும். குறைஞ்சது எதனால? கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அஜெண்டா செட் பண்ணிட்டு இருந்தானுங்க. பிஜேபி பி டீம்ன்னு சொல்ட்டு. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர் ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தடுத்து விட்டுருந்தானுங்க. ஆனா, எலக்ஷன் முடிஞ்ச கையோட இவனு வந்து பிஜேபி கூட்டணிக்கே இவனு போற ஒரு இதுல இருந்தானுங்க பார்த்தீங்களா? ம். ஜனங்கிட்ட இவனுங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்க. ஸோ, இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவனு பண்ற ஒரு விஷயத்துலயும் இவனுங்க எக்ஸ்போஸ் ஆவானுங்க. இவனுங்க ஃபுல்லா அப்படியே ஓரத்துல உட்கார வேண்டியது தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவனுங்க கதறின்னு இருப்பானுங்க. கடைசி வரைக்கும் ஜனங்களும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த எலக்ஷனுக்கு இவன பணத்த செலவு பண்ணி அதான் சொல்றேனே, இவனுங்க எவ்வளோ தூரம் ஊழல் பண்ணி செலவு பண்ணானுங்களோ எல்லா என்ன ஒண்ணு திமுககாரனுக்கே பார்த்தீங்கன்னீங்களா, இந்த கள்ளசாராயம் விக்கிறது, இந்த குட்கா, அந்த இது பேர் என்னது? அந்த பவுடரு. கஞ்சா இதில தான் பார்த்தீங்கன்னா, அவன் நெறைய சம்பாரிச்சது, இது பண்ணது. இப்ப அது எல்லாத்தையுமே நிறுத்தியாச்சு. ஆல்ரெடி அவனுங்களுக்கு வந்து இன்னும் இதுவாயிடும். உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்ட்டு. ஸோ அவ்வளோதான். அவனுங்க அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவனுங்க டம்மி அவ்வளோதான். ஓரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் வச்சு இது தலைமை மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் புதுசு புதுசா ஹையர் பண்ணி, ஆளுங்கள வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு கத்திட்டு இருப்பானுங்க. கதறட்டும், கதறிட்டு போயிட்டே இருக்கட்டும். இன்னும் ஒரு 20, 30 வருஷம் நிம்மதியா இருக்கும் நாடு. ம். அதான் ஏங்க ப்ரோ. ம். சிஎம் பையலுங்க ஒரு மென்டல் இது நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது திங்கிங்கு. நான் வந்து ஒவ்வொருத்தரையும் திமுகவோட ஸ்பேஸோ, இல்ல அவங்க கிட்ட பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன போன்றவர்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சரி அதான் என்ன இருந்தாலும் நீ திமுகவுக்கு ஓட்டு போட மாட்ற. இல்ல போட்டுருக்க மாட்ட. உன்கிட்ட எதுக்குய்யா பேசணுங்கிற மாரி அவன டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளோட ஆட்டிட்யூட் என்னன்னா, நம்ம ஓட்டு போட்டவனும் சரி, போடாதவனும் சரி, அவன் வந்து இந்த சிஎம் விஜய் வந்து எல்லாருக்குமான பொது உடைமையான சிஎம். ஓகேயா? பழி செய்யற அரசியல் வந்து திமுக, அதிமுக இதுவரைக்கும் கையாண்டுருக்கு. அத எப்ப உடைக்கிறாரு நம்ம சிஎம்னா, அவர் ஜெயிச்சப்பவே அவரு அரசியல் மாண்போட உச்சத்த தொட்டுட்டாருங்க. எல்லாரோட வீட்டுக்கும் போயிட்டு, உங்களோட நல்லாசைய பெற்றும், உங்களோட நல்வாழ்த்துக்கள பெற்றும் தான் நான் எங்க ஆட்சிய நடத்தப் போறேன். சரிங்க வாங்க, தமிழ் மக்களுக்காக சேர்ந்து நன்மை செய்வோம். அப்படின்னு போயிட்டு அவர் சந்திக்கும்போது, அது மாண்போட உச்சமா நான் பார்க்குறேன். நான் இதுவரைக்கும் தமிழ் வரலாறுலயே ஜெயிச்ச முதலமைச்சர் அப்படி செஞ்சதா வரலாறே கிடையாது. ஆனா அவர் செஞ்சாரு. அது இன்னும் வந்து ஒண்ணுங்க. இந்த ஆட்சி நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். இவரு சிடிஆர் கூட கோட் பண்ணி போட்டு வச்சிருந்தாரு. ஒரு விவசாய நிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இது மின்கம்பி அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இல்ல இது எ எலக்ட்ரிக் அந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அது தாழ்ந்து வந்து ரொம்ப இது தொங்கி போயிருந்துச்சு இது பண்ணி. போன ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா, அவர் நெறைய டைம் கம்ப்ளைண்ட் குடுத்தாரு. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துருக்காரு. அத வந்து இது பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அதாவது இன்னைக்கு தான் அத வந்து நியூஸ் சேனல்லயே பாலிமர்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து, அந்த இதெல்லாம் லேம்ப் போஸ்ட்லாம் அதெல்லாம் மாத்தி இது பண்ணி, போன ஆட்சியில இந்த தேங்காய் நார் கயிறு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கயிற போட்டு கட்டி வச்சிருந்தானுங்க. ஓகேங்க. நான் அந்த லேம்ப் போஸ்ட்ல வந்து. ஆனா இன்னைக்கு வந்து அத வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா, அத வந்து சிடிஆர் அவர்களே பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் அவரே பார்த்தீங்கன்னா, அத எடுத்து கோட் பண்ணி போடுறாரு. அதாவது அந்த நியூஸ் சேனல்ல வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இத சரி பண்ணியாச்சுன்னு சொல்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஆட்சி நடந்திருக்கா? நான் ஓப்பனா கேட்கிறேன். என்ன ஒண்ணு இவன வந்து கவுண்ட் எடுத்துட்டு இருக்கானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இவ்ளோ கொலை நடக்குது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ரேப் நடக்குதுன்னு சொல்ட்டு. அதாவது அத ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரயே பார்த்தீங்கன்னா, உலுக்குற மாரி ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. பச்சையா என்னன்னா, அந்த க் அந்த அந்த அது ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளாரயும் வந்து பார்க்க முடியாது. புரியுதுங்களா? சிங்கப்பெண் படம் அதெல்லாம் வச்சுலாம் பார்க்க முடியாது. அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணியிருந்தாங்க. கூட அந்த கூட்டாளி தான் பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சாக்லேட் குடுத்து அவங்க கூட்டு போய் இது பண்ணியிருக்கான்னு சொல்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து தவிர்க் என்ன சொல்றது? கண்டுபிடிக்கவே நுழையவே முடியாத சில இடங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, குற்றம் நடந்துட்டு இருக்குன்னு வைங்களேன். மத்தபடி எல்லா இடத்துலயும் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, போதை கலாச்சாரத்துலருந்து எல்லாமே ஆக்ஷன் எடுத்துட்டு ஏன் தாவேக்கா நிர்வாகி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உடனே அரெஸ்ட்டு, இது கட்சிய விட்டு தூக்குறது, அடிப்படை உறுப்பினர்லருந்து தூக்குறதுன்னு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இவனுங்களுக்கு வெறும் குறை தான். அதாவது இவனுக்கு குறையும் சொல்ல தெரியாம தான் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து அவதூறா பரப்பிட்டு இருக்கானுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்லங்க. ஒரு நம்ம சைடுல இருக்குன்னு சொல்லிட்டு விளிம்பு நிலையில அடித்தட்டு மக்கள்ல வந்து அங்க வெளிநாட்டுல வேலை வாங்கி தரேன்னு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு செய்வாங்க. ஒரு நாதி இல்லாம திரும்பி வீட்டுக்கு வர முடியாம அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்கேம கூட ரீசென்ட்டா போலீஸ் பஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ப்ரோ நீங்க அரசியல் பின்புலம் தேடுனீங்கன்னா எழுதி குடுக்குறேன் திமுக காரன் இருப்பான்.
இல்ல ப்ரோ. இது என்ன ஆச்சு? அந்த அறிக்கையில ஒண்ணு சொல்லிருப்பாங்களே, அஞ்சலி அம்மாள் மகளிர் நீதிமன்றம் ஒண்ணு சொல்லிருப்பாரு. அது நடைமுறை கொண்டு வந்துட்டாங்களா? புரியலைங்க என்னதுங்க? இல்ல அஞ்சலி அம்மாள் மகளிர் நீதிமன்றம் கொண்டு வந்து சொன்னாரு. இல்ல அது கொண்டு கொண்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க. ஒரு தேர்தல் வாக்குறுதியே இன்னும் 2 வீக்ஸ் தானே இருக்கு. அடுத்து எல்லாம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நல்லது. ஒண்ணு மிஞ்சாதுங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. சும்மா ஒண்ணும் என்ன சொல்றது? இதுக்கு அது என்னது ஜெயிச்சு வரணுன்றதுக்காக இது பண்ணதெல்லாம் கிடையாது. இவரு போ அதான் சொல்றேனே, போன வாட்டி 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சப்பயே பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து தேர்தல் வாக்குறுதியும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே இது பண்ணுவாங்க. பிரவுன் இல்ல பாசிபிலிட்டி நான் இல்லாத கலர் விஷயத்த சொன்னது இல்ல. இஷ்யூஸ்னாலும் நம்ம ம். ஆட்சிக்கு வந்து 3 நாள்லங்க எனக்கு ஒரு சம்பவம் இப்ப ஞாபகம் வருது. சோழிங்கநல்லூர்ல ஒரு பைப்பு ரோட்ல வெடிஞ்சது. ஒரு 1 ஹவருக்குள்ள அங்க வந்து தண்ணிய உறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதுவே வந்து முன்னாலலாம் இந்த மாரி பேசிக் பிரச்சனைகளுக்கெல்லாம் எம்எல்ஏ இவ்ளோ கனெக்டடா இருப்பாங்களா? அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான். நிர்வாக குறைகள் இருக்கு. சம்பவங்கள் நடக்கும், இஷ்யூஸ் நடக்கும். ஆனா, ஏங்க அடுத்த கட்ட இல்ல. நிர்வாக குறைன்ல சமுதாயத்துல நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நிர்வாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்னென்ன ஆக்ஷனோ அத பத்தி எடுத்துட்டு தான் இருக்காங்க. நிர்வாக அதாவதுங்க குறைன்றது இந்த வேற. மாரி இந்த பைப்பு வெடியறதெல்லாம் இந்த 5 வருஷம் ஆட்சி அது நடந்ததுல, அதோட அது விட்டுட்டு போன அது குறைகள். நீட்சி. ஆ அதோட நீட்சின்னு நீட்சி சொல்லுங்க. ஒரு ம், ம். லெஃப்ட் ஓவர்ஸ் மாரி. அந்த விட்டுட்டு போனது. நாங்க அத வந்து அகற்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அத தாண்டிங்க இங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா இருக்காங்க. நம்ம ஒரு போலீஸ் வந்து பார்த்து ஹிஸ்டரி ஷீட்டர், குண்டர் சட்டத்துல இருக்கிறவங்கலாம் வெளியில பெயில்ல சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள கூப்ட்டு, "இங்க பாருப்பா உன் நடவடிக்கை, உன் காலம்லாம் முடிஞ்சுது. இத்தோட உன் நடவடிக்கைகள முடிச்சுக்க." கூண்டர் சட்டத்துல உள்ள போனவங்கலாம் பெயில் வாங்கிட்டு வெளியில திரியிறான். இதுவே எங்களுக்கு இப்ப தான் தெரியுது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். நெறைய இருக்குங்க ப்ரோ அந்த மாரி. குண்டர் சட்டத்துல இல்ல குண்டர் சட்டத்துல பெயில் வர முடியாது வெளிய. இருக்காங்க குண்டர் ப்ரோ. சட்டத்துல குண்டர் சட்டத்துல ஹிஸ்டரி ஷீட்டரா இருந்துட்டு, அந்த பீரியட முடிச்சுட்டு வந்துட்டு, இப்ப பெயில்ல திரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஓகேயா? அந்த மெயின் அப்படி சட்டம் வேணா ஆமா. புரியுதுங்களா? ஸோ அவங்கள மாரி ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் இருக்காங்கல்ல. தூத்துக்குடி விளாத்திக்குளத்திலேயே 22 தடவ அவன் வந்து அபராதம் செஞ்சவன் தான். தப்பு செஞ்சவன் தான். 23ஆவது தடவ தான் அந்த பொண்ண வந்து கற்பழிக்கிறான், கொல்றான். இவங்களுக்கெல்லாம் வந்து இல்ல அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்திலே உங்களுக்கு தெரியும். ஒரு இந்த மாரி பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி, ஒரு பொறிக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி கண்டிப்பா அதுக்கு முன்னாடி ஒரு இது இருந்துருக்கும். யார் அந்த சார்? ம். எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. அந்த ஃபோன் டம்ப் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தா, அவன் கிளியரா வந்து ஒரு கவுன்சிலருக்கு எடுத்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவன் மாட்டுனதுக்கு அப்புறம். அரக்கோணத்திலயும் ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து துன்புறுத்தல் குடுக்குறாங்க. இந்த மாரி வந்து செக்சுவலா ஹராஸ் பண்றாங்கன்னு போலீஸ் கிட்ட போனா, அங்கேயும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த இடத்துல வந்து ஒரு என்ன காப்பாத்துவாங்கங்கிற எதிர்பார்ப்புல போறாங்களோ, அங்கேயும் அவங்கள இது பண்றாங்க. ஹராஸ் பண்றாங்க. இந்த மாரி நாதி இல்லாம இருந்துட்டாங்க. இப்படி இருந்த ஒரு கேவலமான அவல ஆட்சிய வந்து நம்ம 1 மாசம் கூட முடிக்கல. இதுதான் உண்ம. நமக்கு யாருக்கும் குடுத்த நேரம் நமக்கு இல்ல. ஏற்கனவே எதிர்க்கட்சி வந்து 3ஓ 4 முனையிலருந்து தாக்குறாங்க. தாக்கட்டும். நம்ம எப்பவுமே செயல்களால தான் பதில் சொல்லுவாரு. நல்லா போயிட்டு இருக்குங்க. நல்ல டைரக்ஷன்ல போகுது. ஏஐ மினிஸ்ட்ரிலாம் இந்தியாலயே எந்த மாநிலத்திலயும் ஏஐ மினிஸ்ட்ரி கிடையாது. நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன். உலகம் புகழ்பெற்ற இல்ல ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி இதில போட்டாங்க. பேர் என்னது? கேரளால. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது அ நம்ம பதவி ஏத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போறதுக்கு லேட் ஆச்சு. அவங்க பதவி ஏத்தப்பயே பார்த்தீங்கன்னா, அவங்க இது பண்ணிட்டாங்க. ம். ஆனா சொல் ஃபர்ஸ்ட் ஐடியா கொண்டு வந்தது நாம தான் அது. ம். அதாவது எங்க தொகுதியோட எம்எல்ஏவ ஏஐ அமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. வேளச்சேரி தான் அங்க தான் அதிகமா ஐடி மக்கள் வேலை செய்யக்கூடிய அங்க கருத்தரங்கெல்லாம் நடத்தி, அங்க இருக்கிற இளைஞர்களோடலாம் டிரைவ்ஸ் நடத்த போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் பிளானிங் அரேஞ்ச்மென்ட் திருவான்மியூர், வேளச்சேரி ஏரியால தான் அதிகமா ஐடி வொர்க்கர்ஸ் இருக்காங்க. உங்களோட ஐடியாஸ் குடுங்க. நீங்க உங்களோட சப்போர்ட் இல்லாம அந்த டேஷ்போர்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டேஷ்போர்டுன்னு நாங்க ப்ராமிஸ் பண்ணோமே. அத செயல்படுத்துறதுக்கு எல்லா வேலைகளும் ஏற்கனவே பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். திருவான்மியூர்லலாம் பல ஐடி இன்ஜினியர்ஸோட கன்சல்டேஷன்ல. அதாவது கோஆப்பரேட்டிவ் நம்ம சும்மாவா சொன்னோம். இளைஞர்களோட குரல் வந்து செவி சாய்க்கும் இந்த அரசாங்கம்னு. உங்களோட உதவி இல்லாம எப்படி ஏஐ மினிஸ்ட்ரி? 50, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு ஏஐ தெரியாது. நீங்க ஐடி நுட்பமா வேலை செய்றவங்களுக்கு தான் தெரியும். உங்களோட உதவியோட செய்யப்போறோம். ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு எதிர்காலங்க. அதுவும் ரொம்ப அயராத உழைப்பாளியா இருக்கிறாரு. செக்ரட்டேரியட்ட விட்டே வெளில வரமாட்டேங்கிறாரு. பாதி நேரம் அங்க தான் இருக்கிறாரு. பசங்கள்லாம் சாயந்தரம் செக்ரட்டேரியட்டுக்கு வெளியில போயிட்டு, ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னு வெளியில நின்னுகிட்டு,
அற்புதமான ப்ரோ காலங்க. சித்து ஒரே டவுட்டு. இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் இருக்கு ப்ரோ. இந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து இந்த அரசால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி அக்ரிகல்ச்சர்னா டெவலப்மெண்ட் கேட்குறீங்களா? ம். இல்ல விவசாய கடன் கேட்குறீங்களா? இல்ல அதான் இது டெவலப் பண்ணி வச்சுங்களே. ம். இல்ல அவங்க டெவலப்மெண்ட்னா என்னது? இந்த இது ட்ரோன் வச்சு தண்ணி ஊத்துறது அந்த மாரி கேட்குறீங்களா? இப்போ மழை காலத்துல அழுகி போயிடுது அந்த முட்டையோ, இந்த இது விறகோ, இதெல்லாம் மழை காலத்துல வரும்போது பாதிப்பாயிடுது. ஸோ அந்த மாரி டைம்ல அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் ஏதாவது பண்ணுவாங்களா? இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வெள்ளம் அது இது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அது பயிர் நம் இழப்பீடு தொகை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனியா குடுப்பாங்க. நம்ம ம். வேளாணுக்குன்னு இருக்கிற பகுதியில, நம்ம தேர்தல் அறிக்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, எத்தனையோ இடத்துல நீங்க நெல் கொள்முதல் பிரச்சனை பார்த்திருப்பீங்க. நெல் பயிரே வந்து மழை காலத்துல, புயல்ல கெட்டுப்போய் அப்படியே வந்து பயிரா கிடக்குது. ஆ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வேணும். ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வேணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க சுகர் ப்ராசஸிங் கரும்பு ப்ராசஸ் பண்ணிட்டு நாங்க புது ரேட் குடுப்போம்ன்னு கூட அஷ்யூர் பண்ணியிருக்கோம். ஓகே. அது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோங்க. எங்களோட தேர்தல் அறிக்கையில, தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில, விவசாயியும், வேளாண்க்கும் வந்து 2த்துக்கும் என்னெல்லாம் திட்டங்கள் வச்சிருக்கோம்ன்னு வந்து தயவு செஞ்சு படிங்க. அதுல வந்து உங்களுக்கு தெரியும். பல இடத்துல அத தாண்டி அந்த இவங்களோட ஃபேமிலிக்கு, ஃபார்மர்ஸோட ஃபேமிலி பசங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அவங்களோட படிப்புக்கு. அந்த கிரெடிட்ட அதிகரிச்சிருக்கும். அவங்களோட அதான் கடன்கள ப்ரோ ரத்து செய்வோம். இல்ல என்னோட கணிப்பு அதுதான். அது முதல்ல அவங்களுக்கு நான் ஒரு இது பண்ணணும்னு தான் இப்போ 2000, 2500 இது எல்லாமே அவ்வளோ அனைத்து குடுத்துக்கலாம். தரப்பு மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க 5 வருஷங்கிறத மறந்துடாதீங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பாகட்டும், செவிலியர்களாகட்டும், தூய்மை பணியாளர்களாகட்டும், விவசாயி ஆகட்டும் எல்லாருமே அவங்களோட போராடி தான் அவங்க அடித்தட்டு உரிமைகள பெற்றாங்க. நான் 1,00,000 போராட்டம் நடக்க விட்டேன்னு பேசினேன் ஐயா மு.க. ஸ்டாலின். போராட்டமா தான் இருந்துச்சு வாழ்க்கை. இனி போராட வேண்டிய அவசியம் இல்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்க. பொறுமையா வந்திருக்கோம். 5 வருஷமும் இருப்போம். நமக்கு இனி இந்த ஆட்சிக்கு வந்து இதுல ஃப்ளோர்ல எப்படி இந்த ஆட்சி நிலைக்குமான்னு பேசினவன்லாம் வந்து நம்ப வாய் உடைஞ்சு இல்ல போய் ப்ரோ. கிடக்குறான். பேசுது ப்ரோ. நம்ம என்ன நினைச்சோம்னா, ஓகே இது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தீர்த்திடலாம். ஒரு புதுசா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சோம். போற போக்க பார்த்தா, இவங்க பண்ற எல்லா இது தப்புமே, அது பண்றதுக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடும் போல. அந்த மாரி இருக்கு தோணுது. இவங்க பண்ற ஊழல் சொல்றேன். எவ்வளவு ஊழல் பண்ணிச்சு. இப்போ இதுலயே எடுத்துக்கோங்களேன். கரண்ட்லயும், மின் வாரியத்திலயும் ஊழல் பண்ணியிருக்கானுங்க. 2 கோடி தான் சொல்லியிருக்காரு மினிஸ்டர். இவங்க இந்த பூமி மாரிலாம் இதுலயே அதிருங்க. விரைவில் இவங்க பூமி அதிர போகுது. ஏன்னா, ஒண்ணு இந்த ஈடிகள்லாம் வந்து நேருவோ, செந்தில் பாலாஜி மேலயோ வழக்கு தொடர்றதுக்கோ, கன்டின்யூ பண்ணி அவங்கள ப்ராசிக்யூட் பண்றதுக்கோ பர்மிஷன் தேவ. அது அவன் அனுமதி குடுத்துருவாரு சிஎம். அப்பவே தெரிஞ்சு அதான் ப்ரோ போயிரும். இடிஎஸ் சொல்லிட்டாங்களே ப்ரோ. குடுங்க பர்மிஷன் வேணும்னா குடுக்காம இருக்காங்க. குடுத்துருவாங்க. ஈடு 2 பேர் மேலயும் கேட்டுருக்காங்க. இல்ல. அது ப்ராசஸ் போயிட்டுருக்கும். ஓகேங்களா. அது இன்னும் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டது மட்டும் தான். அது குடுத்துருவாங்க. அது அப்புறம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து அப்புறம் பேர் என்னது? அனிதா ராதாகிருஷ்ணன். அதான் நம்ம சீமானோட தாய்மாமன். ம். அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவரு ஆமாமா. என்ன வழக்கு ப்ரோ பண்ணிருக்காரு? அவரு அவரு வழக்கு எதுன்னு தெரியல. நியூஸ்ல தான் பார்த்தேன். அவரு துரைமுரு போர்ட்டல்ல நேரு போஸ்ட் மேலயும் இருக்குங்க. காசு ம். வாங்கிட்டு போஸ்டிங். அதாவது ஒண்ணு மக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது தாவேகா தொடங்குன வழக்கு இல்ல. சட்டம் தன் கடமைய செய்யட்டும் தான் வழி விடுறாரு சிஎம் தவிர, இது இல்ல தாவேகா அது தொடர்ந்த வழக்கு இல்ல. இது கரெக்ட்டு. திமுக கருல காரங்களே செந்தில் பாலாஜி மேல போட்ட வழக்கு ஒண்ணு. இன்னொன்னு இப்போ நேரு மேல அதிமுகவினர், பாஜகவினர் போட்ட வழக்கு. அதுக்கு சிஎம் இங்க அனுமதி வந்து ஆய்வு ஏஜென்சிக்கு இருக்குதான்னா குடுக்கலாம். அவ்வளோதான். அதுதான் நம்ம வேலை. சரி பண்ணிக்கோங்க. சட்டம் தன் கடமைய செய்யட்டும்னு நாங்க வழி விடுறோம். நாங்க வந்து ப்ரோ உங்களோட கருவிலே முறைகேடுகள இன்னொரு விதத்துல கண்டுபிடிச்சா அதுக்கு தனியா கேஸ் போடுவோம். இல்ல ஒரு சித்து ப்ரோ. கருல தானே பண்ணானுங்க. யார் தப்பு பண்ணாங்களோ சட்டப்படி நடவடிக்கை அதே மாரி தான் இந்த வாட்டி யார் தப்பு பண்ணாலும் சட்டப்படி ஆமா. நடவடிக்கை எடுப்பாங்க. அவ்வளோதான். அதே வசனம் தான் நாங்களும் பேசுறோம். இப்ப கரூருக்கு வந்து எங்களோட A1, A2, A3 வந்து டெல்லிக்கு கூப்பிடலையா? அவங்கள வந்து விசாரிக்கலையா? குற்றம் செஞ்ச நெஞ்சு தான் குறுகுறுக்கும். எங்க குற்ற உணர்ச்சி இல்லாதவங்க நாங்க. நாங்க தப்பே பண்ணல. போய் வந்து சிபிஐ என்ன, சுப்ரீம் கோர்ட் என்ன, என்ன பஞ்சாயத்து கோர்ட்டா இருந்தா என்ன? எங்க வேணாலும் ஆஜராகுறோம், எங்க வேணாலும் பேசுறோம். ஆனா உங்களுது நீங்க அப்படியா? நாங்க இங்க உங்களுக்கு என்னன்னா பர்மிஷன் குடுத்த உடனே எழுதி வச்சுக்கோங்க. நாங்க இந்த பர்மிஷன் குடுத்த உடனே பாத்தியா பாத்தியா தாவேகா வந்து பாஜகவோட பி டீம். யோவ் ஊழல் செஞ்சது நீ. வழக்கு குடுத்தவன் அவன்.
இத்தனைக்கும் செந்தில் பாலாஜி உன் மேல வழக்கு கொடுத்தது திமுக தான். நீ வந்து அதிமுக காரனா இருக்கும்போது, போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கும்போது. இதுக்கும் எங்களுக்கும் என்னய்யா சம்பந்தம்? நாங்க பாட்டுக்கு நீ சட்டம் தன் கடமையை செய்யட்டும். நீ ஆய்வு செய்யறதுக்கு தானே பெர்மிஷன் கேட்கிற, கிராண்டட்னு கொடுக்குறோம். கதறு. ஆனா இதுக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தம் இல்ல. இது நீ ஆட்சியில இருக்கும்போது ஊழல் பண்ணி உன் வயித்த பெருக்குனது. அவ்வளவுதான். அதுக்கு நீ உள்ள போகணும். இதெல்லாம் நடக்குங்க. 1 மாசம் தாங்க ஆயிருக்குது. இதெல்லாம் யாருமே நானே சொல்றேன். இவ்ளோ அவ்வளோ பேசுறேன்ல, ப்ரோ. நானே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி இவ்ளோ சீட்டு, இவ்ளோ பெர்சன்டேஜ். அவ்ளோ நம்பிக்கை நம்ம மேல தமிழ் மக்கள் வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இது எங்கேயும் போறது இல்ல. இல்லைங்க. எனக்கு எனக்கு ஜெயிச்சத தாண்டி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அத மேனேஜ் பண்றாங்கல்ல. எனக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா, இவரு எடுத்த அந்த இந்த 12 நாள்ல இவரு எடுத்த அந்த அதிரடியா, இவரு சொன்னது என்னது? போன ஆட்சியில சொன்னது என்னது? கொலை, கற்பழிப்பு இங்க நடக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா, கஞ்சா, போதை இதெல்லாம். ஸோ, அவரு அதுலருந்து ஆரம்பிக்கிறாரு. புரியுதுங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இது எ இந்த இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுன்றது. விக்னேஷ் ப்ரோ, ஸோ, அதான். என் பாயிண்ட் என்னன்னா, ம், நீ எவ்வளவுதான் நீங்க ம். போதையை கண்ட்ரோல் பண்ணாலுமே, தடுத்தாலுமே, பேன் பண்ணாலுமே, ஆனா நம்ம ம். முக்காவாசி இதை கண்ட்ரோல் பண்றோம். பண்ணாலுமே சில இது மாதிரி தவறுகள் நடதான் செய்யும். அது இயற்கையா அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயம் ரொம்ப மலிவா கிடைக்கும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போதை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு திமிரு கொண்டு போறவன் வேற. புரியுதுங்களா? ஆனா ஒருத்தனுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கெட்டு போறவன் வேற. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தானா கெட்டு போறவன் தான் பார்த்தீங்கன்னா அதிகம். நான் என்ன சொல்றேன், கண்ட்ரோல் பண்ணாலுமே நடக்காம இருக்க சொல்ல முடியாது ப்ரோ. நடக்கதான் செய்யும். கண்ட்ரோல் பண்ணாலுமே அந்த இல்ல அளவுக்கு. இல்ல இல்ல ப்ரோ. ஒரு தட்டுப்பாட, ஒரு பற்றாக்குறைய உண்டுபடுத்திட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கிடைக்கிறதே வந்து கஷ்டம். கிடைக்கிறதுக்கு வந்து கடுமையான சட்டங்கள் இருக்கு. அதோட நீ வந்து இங்க பிடிக்கப்பட்டன்னா உள்ள போவ. அப்படிங்கிறத வந்து நம்ம நாட்டுல இது பண்ணணும். இல்ல கஷ்டம்னா இல்ல கஷ்டம்னா எனக்கு இல் புரியலைங்க. இல்ல இல்ல ஆனா இல்ல. தடுத்து ஏங்க அவைலபிலிட்டி இல்ல அவைலபிலிட்டிய எனக்கு ரெடியூஸ் எனக்கு பண்ணணும். புரியல இது. இவரு பேசுறது எனக்கு என்ன சொல்றது? தயவு செஞ்சு நேம் எல்லாம் மாத்திக்கோங்க. சிஎம் பயலுங்களான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ம். இல்லங்க. இல்ல அவருக்கு ப்ரோ, நான் என்ன சொல்றேன், புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். விளக்கணும். இல்ல எனக்கு இது கண்ட்ரோல் பண்ணாலும் நடக்கும்னா, அது 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 வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணா சொல்றது? அது எப்படி இல்லங்க. நடக்கும்? ஒரு பற்றாக்குறைய ஏற்படுத்தினா ம். தான், ஒரு தட்டுப்பாட ஏற்படுத்தினா தான், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டேக் குறையும். ஓகேயா? ஒருத்தன் வந்து இங்க வந்து 10ல 7 பேர் வந்து அடிக்கிறான்னா, இல்ல ஒருத்தவனுக்கு ஈஸியா அவைலபிலிட்டி இருக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா, இருக்கிற டென்ஷனு, டிப்ரஷன்ல போயிட்டு கஞ்சா அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு புரியாத ரோட்ல போறவங்கள அடிக்கிறதும், வெட்டுறதும், இது பண்றதும், வீட்ல சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டிய இது பண்றதும், கொலை பண்றதும், குழந்தைங்கள கொலை பண்றதும் பார்த்துருக்கீங்கள்ல ரீசென்ட் டேஸ்ல. பாலிமர தொறந்தாலே அவ்வளோதான். அது அவன் பாலிமர் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பெருசா வந்த காரணமே இந்த லோக்கல் நியூஸு. ஊருக்குள்ளார பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில கிராமம்லாம் பேரே தெரியாது. ஆனா, அந்த கிராமத்துலலாம் போயிட்டு இங்க அந்த அந்த கொலை நடந்துச்சு. இங்க இந்த கலவரம் நடந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு போதை, ஏதோ ஒரு இது. அ அட்லீஸ்ட் ஆல்கஹால் இதுவாச்சும் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஏன் சொல்றேன்னா, இவனுங்க இந்த இதெல்லாம் தாண்டி இந்த ஹெரோயினு, கொக்கைனு இந்த பவுடரு இதெல்லாம் தாண்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் அந்த ஆல்கஹாலு இன்ஹேல் பண்றவங்களே பார்த்தீங்கன்னா, அது குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, எத்தனையோ குடும்பம் நாசமா போயிருக்கு. இல்ல சுய நினைவுல இருக்கவன் எவனாச்சும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணுவானா? மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் நீங்களே சொல்லுங்க. டேஞ்சர் என்னன்னாங்க, கரெக்ட். அடிக்கிற வயசுல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கலாம் 15, 16 அப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பழக்கத்த இவங்க ஒரு 5 வருஷம், அவனுக்கு 6 அவனுக்கு மனநிலையாவே பார்த்தீங்கன்னா, சரி எது, தப்பு எதுன்னு பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வயசு ஆகும். ப்ரோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ள எந்த டிசிஷனும் பார்த்தீங்கன்னா, இதுவா எடுக்கக்கூடாதுன்ற மாரி அது தனியாவே பிரிச்சு வச்சிருக்காங்க. டீனேஜ்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்க பவுடர்னு சொல்றீங்க. பவுடர் தாண்டி ஊசி தான் இப்போ வந்துருக்கு ப்ரோ. அதை வச்சு இது பண்றாங்க ப்ரோ. அது எல்லாத்தையும் இல்ல அது அது நான் அதான் சொல்றேனே, போன ஆட்சியில இவனுங்க மீடியா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணானுங்க. இருந்தாலும் மீடியாவாலே தவிர்க்க முடியாத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறையா இந்த கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா இந்த ட்ரக்ஸு, இந்த ஊசி அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையவே பார்த்தீங்கன்னா, அது பாலிமர்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய போட்டுட்ருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான். எல்லாத்த தாண்டி சமுதாயம் சீரழிஞ்சிருங்க. ஆல்ரெடி பாதி பாதி அழிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இருக்கிறதையாச்சும் மீட்கணும். ம். அது கண்டிப்பா நீங்க இந்த இந்த சிஎம் வந்து ஒரு டோன்ட் டூ ட்ரக்ஸ், சே நோ டூ டெம்பரரி பிளஷர்ஸ்ன்னு சொல்லி தான் அவர் வந்து ஆரம்பிச்சாரு அவரோட கேம்பெயின. அத திருப்பி ஆமா. அவர் வந்து மோஸ்ட் பிலவட் யூத் ஐகான் ஆஃப் இந்தியாங்க. அவர நேசிக்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்ப அவர தமிழ்நாட்டுல நான் அடக்க விரும்பல. உலகெங்கும்
இந்தியா எங்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கப்படுற பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் தான் சிஎம் தளபதி விஜய். அவர் வந்து இங்க கண்டிப்பா இளைஞரை திருப்பி மன்றாடி கேட்டுப்பார். உங்களோட எதிர்காலம், உங்களோட வாழ்க்கை உங்க கையில இருக்கு. சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ்னு அவரே வந்து திருப்பி வலியுறுத்துவார். இதுக்கு முன்னால சும்மா மேம்போக்கா ஒரு தடவை பண்ணிட்டு எந்த செயலும் பண்ணாத ஒரு சிஎம் மாதிரி இல்லாம, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் மட்டும் அறிவிக்காம, இளைஞர்கள் அது செய்யக்கூடாது, உங்களுக்குள்ளேயே கம்யூனிட்டி கண்ட்ரோல், உங்க பேரண்ட்ஸோட வாட்ச், பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்ல ட்ரக் ப்ராப்ளம்னு ஒரு டிஸ்கஷன் மேண்டேட்டரியா ஒரு சர்க்குலர் எல்லா ஸ்கூலுக்கும் ஏற்கனவே அனுப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதுவும் வந்து இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிர்வாகத்தை பத்தி நீங்க கேள்விகள் எழுப்புறீங்க. எப்ப செய்வாங்கன்ட்டு. கண்டிப்பா செய்வாங்க. அதையும் தாண்டி அக்கறை இருக்கிறது நீங்க உணரணுங்க. மக்கள் அக்கறை உள்ளவங்க தான் தாவேகா. சும்மா இங்க வந்து மேம்போக்கா இங்க ஒரு போதை பிரச்சனை இருக்கு, மன்றாடி கேட்டுக்கிறேன், பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்ற ஒரு சிஎம், பாதி ஊர்ல இருக்கிற பாதி ட்ரக் பெட்லர் உன் கட்சிக்கு லிங்க் இருக்கிறவன் தான். மூலதனமா இருந்ததே நீதான். நேஷனல் நார்காட்டிக்ஸ் பியூரோலயே மாட்டின ஒரு ஆளு உங்க கட்சியோட நேரடி தொடர்புல இருந்தவன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் போதைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க எப்படி உருட்ட முடியும்? இதெல்லாம் இருக்குதுங்க. போக போக தெரிஞ்சுப்பாங்க. திமுக காரன்னு கரெக்டா சொல்லுங்க. அத கூட கட் பண்ணி நம்ம ஆமாமா, சைடுல திமுக போடாதீங்க. காரங்க சாதிக் எதுவா பாஷா, இருந்தாலும். ஜாஃபர் சாதிக், சாரி ம். சாதிக் பாஷா வேற. 2G கேஸ். அது வேண்டாம், அது அது ரொம்ப வேண்டாம். அது பாவம். அவரு பெரிய தலைய மாட்டாரு அதுல. ஆமாமா, அதுல ஏ1 பார்த்தீங்கன்னா யாருன்னு நல்லா உங்களுக்கே தெரியும். தெரியும், நல்லா ம். தெரியும். அதாவது எல்லாங்க ம். தோண்ட வரதுதான் திமுக. அதான் அன்னைக்கு மட்டும் டீ கடையில எப்படி உருட்டுனானுங்கன்னா தோத்துட்டே. தோல்வினா என்னையா திமுக காரனுக்கு இல்ல புதுசா? எனக்கு அது புரியல. நீங்கலாம் எப்படிதான் போய் டீ கடைல உட்காந்து பேசுவீங்களே? ஏங்க திமுக காரங்கிட்ட என்ன தெரியுங்களா? நடுநிலையாளன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுனான்னு வைங்களேன், ஐயோ! இவரு இது என்ன சொல்றது? இவரு ஒருத்தர் தாங்க இங்க நியாயமா பேசுறாரு. நீங்க அப்படி ஒருத்தன கூட்டிட்டு வந்தா கூட, ஏன் இந்த மாரிலாம் நடக்குது உங்க ஆட்சிலன்னு சொல்லிட்டு கேட்டா கூட, இல்லைங்க அது எனக்கே வருத்தம் தான்னு சொல்லிட்டு, அவன் அப்படியே நம்ம பக்கம் வருவான். புரியுதுங்களா? ஆனா அவங்க என்ன ஒரு அதனால தான் மாசு அவனுக்கு டைலாக்னு அவங்களுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, தோல்வினா புதுசாயா திமுக காரனுக்கு? எதிர்கட்சியில உட்கார்ந்துதான் நாங்க வரலாறே பண்ணுவோம். நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதே எதிர்கட்சியா உட்காரதான். இப்படிலாம் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு மாசமா. ப்ரோ அடிச்ச அடியில மண்டை இது ஒரு கலங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, இல்ல. நான் கேட்கிறேன். கஷ்டப்பட்டு தானே இவனுங்க எதிர்க்கட்சியா இருந்து ஆளுங்கட்சியா வரானுங்க. அதுவும் இவனுங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு வரணும்னு கிடையாது. ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கட்சி அதாவது அந்த டைம்ல சொல்றேன். ஒரு அதிமுகவோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஒரு வெறுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்களுக்கு ஓட்டு போட்டு வருவாங்கன்னு வைங்களேன். அப்படிதான் இவனுங்க வந்திருக்கானுங்க. ஆனா வந்தது இவனுங்க என்னைக்காச்சும் காப்பாத்திருக்கானுங்களா? இவங்க இப்ப கூட ஆடாத ஆட்டம் ஆடுவானுங்க. உள் பரிசீலனைன்னு சொல்லி உட்காந்து ஒரு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தாங்க. லிசனர்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னைய வரைக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதாவது ஒரு மாணவன் ஒரு எக்ஸாம ஃபெயில் ஆயிட்டான். அவங்க அப்பா வந்து ஏன்பா ஃபெயில் ஆயிட்டான்னு கேட்கிறாரு. அதுக்கு ஒரு நல்ல மாணவன் அடுத்த தடவை திருந்துறவன் என்ன சொல்லுவான்? நான் நல்லா படிக்கல, நான் போதுமான அளவுக்கு முயற்சி எடுக்கல, நான் நேரத்தை வீணடிச்சிட்டேன், அதனால தான் எக்ஸாம ஃபெயில் ஆயிட்டான்னு ஒத்துக்குவான். இல்லப்பா, இன்ஸ்டாகிராம்னால தான் ஃபெயில் ஆனேன், அதுக்கப்புறம் வந்து என் பென்னு சரியில்லை, அதுக்கப்புறம் வந்து பேப்பர் கேட்டான் கொடுக்கல, பக்கத்துல இருக்கிறவன் பிட் அடிக்கணும்னு நினைச்சா அவன் காமிக்கல, இப்படிலாம் வந்து நொண்டி சாக்கு கொடுக்குறவன் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டான். இவங்க மக்களை தற்குறின்னு திட்டுறாங்க. நம்பர் 1. இன்ஸ்டாகிராம காரணம்னு சொல்றாங்க. தோ நேம் பண்ணி ஷேம் பண்ணி என்னெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ரசிகர் பாப்பார லாபினால தோத்துட்டோங்க. ரசிகர் பொய் ரசிகர் பிரச்சாரம்னால மகேந்திரன். தோத்துட்டோம். நடிகர் மேல இருந்த மோகம்னால தோத்துட்டோம். யோ, நான் செஞ்ச ஒரு தப்பு, நான் நல்லா நிர்வாகம் செய்யல, சட்ட ஒழுங்க சீர்குலை விட்டேன், எங்கேயாவது உன் வாய் பேசுதாயா? அக்கௌண்டபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கா? அதாவது தப்பு பண்ணவன் மனுஷன், நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டவன் பெரிய மனுஷன்யா. அத கூட பண்ண தெரியலையா உனக்கு? இன்ஸ்டாகிராம குறை சொல்ற, அதனாலதான் ப்ரோ பாப்பார அவங்க லாபிய டிஎம்கே. சொல்ற, நடிகர் மேல இருந்த மோகன் சொல்ற, பெண்கள வந்து போய் ஏதோ ஒரு ஃபீலிங்ல அந்த பட்டன தடவுனாங்கன்னு சொல்ற. நீ யார்யா? ஐயா நீ ஐயா கடைசி நீயோ வரைக்கும் நடிகர் திருந்துவியா? தான்யா. நீயோ நடிகர் தான்யா. அது வந்துடாது. அந்த அந்த தொழில்ல இருந்து வந்தவங்க தான். உதயநிதி யாரு? அவங்க தாத்தா எந்த தொழில்ல வேலை செஞ்சாரு? ஏன் மு.க. ஸ்டாலின் நடிகர் தான் தெரியுமா உங்களுக்கு? 2 படம் நடிச்சாரு. அதுதான்